ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து தீபாவளி அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ. நாங்கள் வந்து தீபாவளி அன்னைக்கு காலையில் தான் ட்ரெஸ் எடுக்கவே நாங்கள் வந்து ஈரோடு வந்திருக்கோம். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வேலை இருந்ததுனால முன்னாடியே ட்ரெஸ் எடுக்க வர முடியல பார்த்துக்கோங்க. அதனால தான் தீபாவளி அன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக சாரி. வீடியோ வந்து ஏன் அப்லோட் பண்ண முடியல அப்படின்னா, பாப்பாவுக்கு அடுத்தடுத்து உடம்பு சரியில்லாத போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கும் உடம்பு சரியில்லை. அதனால தான் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல அப்போது. இது போல் நிறைய வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு வணிக வளாகத்துக்கு வந்திருக்கோம். அதாவது அந்த ஸ்டாப் வந்து பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஈரோட்டில் வந்து பார்க்கில் தான் அதிகமாக வந்து துணிக்கடை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். நிறைய கடைகள் வந்து பார்த்தோம். கடைகளில் எனக்கு வந்து என் பையனுக்கு ட்ரெஸ் வந்து செட் ஆகலை. ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸே கிடைக்கல. அதனால் சரி இந்த வணிக வளாகத்துக்குள்ளே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்து ட்ரெஸ் எடுக்க வந்துட்டோம். இங்கே வந்து என்னோடய பொண்ணுக்கு, என் பையனுக்கு, அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டோட அண்ணன் பையனுக்கு 3 பேருக்குமே இங்கே வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா இதுதான் நானும் ஃபஸ்ட் டைம் இங்கே வணிக வளாகத்துக்குள்ளே வந்திருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த வணிக வளாகத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா, எஸ்கலேட்டர் முன்னாடி வச்சுருக்காங்க. ஸ்டெப்பு வந்து பேக் சைடில் தான் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு நம்ம வந்து அந்த வணிக வளாகத்துக்குள்ளே போகும்பொழுதே எஸ்கலேட்டரில் தான் போகணும், ஸ்டெப்பு வந்து இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ நானும் ஃபஸ்ட் டைம் போகும்பொழுது அப்படி தான் வந்து நினச்சேன். எஸ்கலேட்டரில் தான் போனோம். ஃபஸ்ட் டைம் போகும்போது எனக்குமே ரொம்ப பயமாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்புறம் வந்த 2 லேடீஸ் வந்து அதில் வந்து கீழே விழுந்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து கவனமாக எஸ்கலேட்டரில் போக தெரியும்னா மட்டும் போங்க. இல்லைன்னா ஸ்டெப்பு எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் ஸ்டெப்பில் தயவு செஞ்சு போய்க்கோங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு பாப்பாவோட கொலுசு வந்து அறுந்து போயிடுச்சு. ஸோ அதனால் பாப்பாவுக்கு வந்து வேறு கொலுசு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் பாப்பாவுக்கு கொலுசு எடுத்துகிட்டு என்னோடய பையன் வந்து ரொம்ப நாளாக ப்ரேஸ்லெட் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. சரி அவங்களுக்கு ஒரு ப்ரேஸ்லெட் வந்து ஆல்ரெடி வாங்கியிருந்தோம். அது வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. வாங்கும்போதே வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு. பர்த்டே அன்றைக்கி கிஃப்ட் பண்ணும்போது அவங்க கையில் போட்டிருந்தாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து கையில் போடவே முடியல. ரொம்ப சின்னதாக போயிடுச்சு வளர. அதனால வந்து சரி அதை 2யுமே இன்றைக்கி மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கும் கொலுசு எடுத்துகிட்டு வந்தாச்சு. தம்பிக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி ப்ரேஸ்லெட் வாங்கிட்டோம். நாங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தீபாவளிக்கு காலையில் தான் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு வந்து கொலுசு மாற்றிட்டு தம்பிக்கு வந்து ப்ரேஸ்லெட் எடுக்க ஈரோடே வந்திருக்கோம். ஸோ நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஆர்டி வெள்ளி மாளிகைக்கு வந்திருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா ஈரோட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ வெள்ளியில் நம்ம எந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலுமே இந்த ஷாப் வந்து நீங்கள் போய் பாருங்கள். இது வந்து ப்ரமோஷன் கிடையாது, என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். கலெக்ஷன்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து சிக்கன் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரியாணி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கும் அப்புறம் எங்கள் மாமியார் வீட்டுக்கும் சேர்த்து நான் செஞ்சிட்ருக்கேன். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம 1 கிலோ அளவில் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ முதல்ல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூடவே நெய் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசாக ஹீட் ஆனதும் இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்டார் பூ, பிரிஞ்சி இலை 2 இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் வந்து 5 வெங்காயம் வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி 2மே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு இருக்கணும், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. புதினா, கொத்தமல்லி வந்து நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் வச்சு இது கூட 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இதையெல்லாம் வச்சு நீங்கள் அம்மியில் வந்து இடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு 5 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. 5 வெங்காயம் சேர்க்குறோன்னா 5 தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுதான் வந்து இந்த பிரியாணிக்கே டேஸ்ட் கொடுக்கும். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்துட்டு இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க.
மசாலாவெல்லாம் பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா வந்து கலந்து விடுங்க. நல்ல வெங்காயம் தக்காளியோடு ஒன்று சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இதுலேயே வந்து நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் அப்பப்போ வந்து இடையில கலந்து விடுங்க. தக்காளியும் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்து வந்துடும். எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வந்ததும் இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு தயிர் விட்டுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே 1 கிலோ பிரியாணி செய்யலாம். 1 கிலோ சிக்கனுக்கு நான் வந்து 1 கிலோ வந்து ரைஸ் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து மசாலாலாம் நல்லா கலந்து விடுங்க. நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதில் வந்து 1 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து நல்லா சுத்தம் பண்ணி இப்போ நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சிக்கன் வந்து லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 2 டைம் கழுவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து இதை கலந்து விடுங்க. நம்ம சிக்கனோட மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதில் வந்து ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை மட்டும் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த சிக்கனோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க. நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக பிரியாணி செய்கிறது எப்படி, அதாவது 2 டம்ளர் அரிசி 3 டம்ளர் அரிசிக்கு பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதினா இலையெல்லாம் நம்ம அரைச்சி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விட்டு எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி வந்து சேர்த்துக்கலாம். இந்த அரிசி நார்மலாக நம்ம வீட்டில் எடுக்கிற அரிசி தான், வீட்டில் நம்ம சமைப்போம் பாருங்கள், அந்த அரிசி தான். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நான் 1 கிலோ அரிசிக்கு 2 கிலோ தண்ணி விட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லெமன் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு நான் வந்து ஒரு 6 விசில் வைப்பேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் எத்தனை விசில் வைப்பீங்களோ அத்தனை விசில் விட்டுக்கோங்க. இப்போ வந்து சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது எங்கள் மாமியார் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.